மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கதிரேசன் வந்து இனி இவ்வளோ நல்லவனாடா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க தோணுது. நமக்கே அந்தளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காரு கதிரேசன் வந்து. கதிரேசன் வந்து விஜய் கிட்ட போயிட்டு, ரொம்ப தேங்க்ஸ் மாப்பிள்ள, நீங்கள் எவ்வளோ நல்லவங்க, உனக்கு நாங்கள் எவ்வளவோ கெட்டது பண்ணியிருக்கோம், என் பொண்ணவே நீங்கள் கொன்னுட்டீங்க அப்படின்னலாம் சொல்லி கேஸ் கொடுத்தோம், உங்களை நாங்கள் எவ்வளவோ கஷ்டப்படுத்தியிருக்கோம், அதெல்லாம் மனசில் வச்சுக்காம என் பொண்ணை இன்றைக்கி நீங்கள் உயிரோடு காப்பாற்றி கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் என்னையும் இந்த வீட்டில் சேர்த்துட்டு சோறு போட்டுட்ருக்கீங்க. உங்களுக்கு நான் எவ்வளவோ கடமைப்பட்டிருக்கேன். இருந்தாலுமே நீங்கள் வந்து எங்கிட்டேருந்து எதுவுமே எதிர்பார்க்க மாட்டேன்றீங்க. நாங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்தே எவ்வளவோ கஷ்டம் கொடுத்துருக்கோம், எவ்வளோ நெருக்கடி கொடுத்துருக்கோம், அதெல்லாம் மனசில் வச்சுக்காமல் இன்றைக்கி நீங்கள் என் பொண்ணை காப்பாற்றி கொடுத்த பார்த்தீங்களா, அங்கே நீங்கள் எங்கேயோ என் மனசில் எங்கேயோ நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நெஞ்சை தொடுற மாதிரி வந்து கதிரேசன் வந்து பேசிகிட்டு இருக்காரு. கதிரேசன் நீ இவ்வளோ இந்த அளவுக்குலாம் யோசிப்பியா, அவ்வளோ எமோஷ்னலாக பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஷாக்காக இருக்குது. இதெல்லாம் எதுக்கு அப்படியே மொளன்னு ஐஸ் வைக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, வேறு எதுக்கு கம்பெனி பொறுப்பை வந்து ஏற்றுக்கணும்ல, அதுக்காக வந்து நல்லா வந்து மாப்பிள்ளைக்கு ஐஸ் வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த பொறுப்பை வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் வந்து சொல்லிட்டாரு. ஆனால் அப்போல்லாம் வந்து விஜய் வந்து தட்டி கழிச்சிட்டாரு, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போவுமே வந்து அந்த மாதிரி தான் சொல்லிகிட்ருக்காரு. எனக்கு இப்போவும் அதே மாதிரி கம்பெனி பொறுப்பை ஏற்றுக்கோங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரேணுகாவை ரேணுகா மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் அவளை பார்த்துக்கிறீங்கன்னு நான் என் கண்ணால் பார்த்துட்டேன். நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ எங்கெங்கேயோ போராடி நீங்கள் எவ்வளோ தவிச்சிங்க ரேணுகா காணாமல் போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் நான் கண் கூட பார்த்துட்டேன். இதுக்கப்புறம் எனக்கு என்ன வேணும், என் பொண்ணை நீங்கள் நல்லா பார்த்துக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்காரு. உடனே வந்து விஜயம் வந்து அதுக்கு, அது எப்படி நான் விட்டுருவேன், ரேணுகா வந்து வெண்பாவோட அம்மா, அதை எப்படி நான் பார்த்துக்காம விடுவேன் அப்படின்னு நல்லா சொல்லிகிட்ருக்காரு. கதிரேசன் வந்து, இல்லை மாப்பிள்ள, உங்களுக்கு எவ்வளோ பெரிய மனசு, உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி, வேறு கல்யாணம் ஆகிடுச்சி, நான் வந்து உங்கள் மேலே கேஸ் போட்டிருக்கேன், நான் எவ்வளவோ வந்து கஷ்டப்படுத்திருக்கோம், வெண்பாவை தூக்கின்னு போகலான்னெல்லாம் பார்த்துருக்கோம், இருந்துமே நீங்கள் ரேணுகா மேலே பாசமாக இருக்கிறது நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் அவங்கள எந்த அளவுக்கு பார்த்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது மாப்பிள்ள எனக்கு. அதுக்காகவாச்சும் நான் சொல்கிறத நீங்கள் ஏற்றுக்கோங்க. எனக்கு உங்கள் மேலே ரொம்ப பெரிய மரியாதை இருக்குது. நீங்கள் ஏன் இப்படி எல்லா விஷயமும் கரெக்டாக இருக்கீங்களே, இந்த விஷயத்தில் மட்டும் ஏன் கேட்கவே மாட்டேன்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் வந்து திரும்ப வந்து அதே இடத்துல வந்து நிற்கிறாங்க. எதனாலனா, கம்பெனி பொறுப்பை வந்து நீங்கள் ஏற்றுக்கோங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கதிரேசன் வந்து சொல்லிகிட்டே இருக்காரு. விஜய்க்கு வந்து இதில் கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை. அதை வந்து டைரெக்டாகவே சொல்லிட்டாரு. நீங்கள் வேறு என்ன வேணாலும் சொல்லுங்கள், ஆனால் வந்து என்னால் வந்து இந்த பொறுப்பை மட்டும் ஏற்றுக்கவே முடியாது. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இதை வந்து நிஷாவுக்கு கொடுங்க, நிஷா வந்து கரெக்டாக பார்த்துப்பாங்க, அவளுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா அவளே வந்து இந்த கம்பெனி வந்து நல்ல பெரிய இடத்துக்கு எடுத்துகிட்டு வருவா, அவகிட்ட அந்த அளவுக்கு திறமை இருக்குது அப்படின்னெல்லாம் வந்து விஜய் வந்து சொல்லிகிட்ருக்காரு. ஆனால் கதிரேசனுக்கு வந்து நிஷாவுக்கு கொடுக்கறதுல விருப்பமே இல்லை. எனக்கு அதில் விருப்பம் இல்லை மாப்பிள்ள, நிஷாவே வந்து என்கிட்ட கேட்டால் கம்பெனி பொறுப்பை என்கிட்ட கொடுங்க, நீங்கள் தான் வந்து இங்கே வந்துட்டீங்கல்ல அப்படின்னு நல்லா சொல்லி வந்து கேட்டுட்டா. ஆனால் வந்து நிஷா வந்து இதை பார்த்துப்பா அப்படின்றதுல எனக்கு கொஞ்சம் கூட மனசே இல்லை. அவள் வந்து இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டா அப்படின்னெல்லாம் வந்து சொல்கிறாரு. ஏன் வந்து நிஷாவை இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிஷாவுக்கு வந்து முன்கோபம் அதிகம். யார் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மூடித்தனமாக நம்புறது, யார் ஏமாற்றுவாங்க, யார் வந்து எப்படி நல்லா பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் வந்து நிஷாவுக்கு இன்னுமே அனுபவமும் கிடையாது. நிஷாவை சீக்கிரமாக ஏமாத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதிரேசன் வந்து சொல்லிட்டுருக்காங்க. நிஷா வந்து இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டான். வேறு ஒரு விஷயம் ஏதாவது வேறு ஒன்றுன்னா வந்து நிஷா கிட்ட கொடுக்கலாமே தவிர, கம்பெனியோட பொறுப்பை வந்து நிஷா கிட்ட கொடுக்கறது கொஞ்சம் கூட சரி இருக்காது மாப்பிள்ள. அதனால் வந்து நீங்கள் தான் இந்த கம்பெனி பொறுப்பை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விடாப்பிடியாக வந்து கதிரேசன் வந்து கேட்டுட்ருக்காரு. ஆனால் வந்து விஜய் கொஞ்சம் கூட விட்டு கொடுக்கல. நீங்கள் வேறு எந்த ஹெல்ப்னாலும் கேட்டுக்கோங்க, நான் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன், ஆனால் வந்து இந்த கம்பெனி பொறுப்பை மட்டும் என்னால் ஏற்றுக்கவே முடியாது, இதுக்கு மேலே இதை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசுகிறாரு. இதை கேட்ட கதிரேசனுக்கு வந்து மன கஷ்டத்தில் வருத்தமாக இருக்கான், கஷ்டப்படுறாராம், ஃபீல் பண்ணுறாராம். மாப்பிள்ளையே இதை கேட்டுக்கவே மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் வந்து ஃபீல் பண்ணி யார்கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்லிகிட்ட பேசிகிட்ருக்காரு.
மல்லியும் வந்து என்ன என்னப்பா என்ன ஆச்சு, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னெல்லாம் கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு வந்து கதிரேசன் சொல்லிட்டு இருக்காரு, மல்லி நீ தான் வந்து விஜய் கிட்ட சொல்லணும், கம்பெனி பொறுப்பை நீ ஏற்றுக்க விஜய் வந்து ஏற்றுக்க சொல்லு, நீ சொன்னால் வந்து கண்டிப்பாக வந்து விஜய் கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மல்லிக்கிட்டேயும் வந்து ஐஸ் வச்சுட்டு பேசிகிட்டு இருக்காரு கதிரேசன் வந்து. கதிரேசன் போடுற பிளான் வந்து இப்போ உங்களுக்கு புரியாது, இப்போ வந்து நல்லவங்க மாதிரி நடிக்கிற மாதிரி இருக்கும், ஏன் நம்மளே நம்புகிற மாதிரி வந்து அந்த அளவுக்கு நடிச்சிட்ருக்காரு. ஆனால் வந்து கதிரேசனும் நம்பவே முடியாது. ஏன்னா எப்போ எப்படி மாறுவார் அப்படின்னே சொல்லல. தனக்கு ஒரு ஆபத்து, தன் பொண்ணுக்கு ஒரு ஆபத்துன்னா அப்படியே வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகிடுவார். இப்போ இருக்கிற மல்லியை பொண்ணு மாதிரி பார்க்குற, அப்புறம் எதிரியாக கூட பார்க்க ஆரம்பிச்சார். அதனால் வந்து கதிரேசனை வந்து நம்பவே கூடாது. மல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.